இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வெப் சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தகம்ங்கிற வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, மொத்தமா 5 எபிசோட்ஸ் இருக்கு. இப்போ ரீசென்ட்டா ஆகஸ்ட் மந்த் தான் லான்ச் ஆயிருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ்ல வந்து மெயின் லீட் பண்ணி யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதர்வா நடிச்சிருக்காரு, மணிகண்டன் நடிச்சிருக்காரு, கௌதம் வாசுதேவ் மேனன் நடிச்சிருக்காங்க. ஒரு மெயின் லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. இவங்களும் இல்லாம இன்னும் சில சின்ன சின்ன ஆக்டர்ஸும் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மத்தகம் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்னை சிட்டில ஒரு கேங்ஸ்டர் கும்பலுக்கும், போலீஸ்க்கும் நடக்கிற ஒரு கதை தான் இந்த மத்தகம்ங்கிற ஒரு சீரிஸ். ஸோ 5 எபிசோட்ஸ் இருக்கு இல்லையா? நான் ஒரு எபிசோடாவே நான் சொல்லிர்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் போலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகேங்களா? ஒரு கார்ல ஒரு 3 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் வந்து கிளம்புறாங்க. ஷெட்லாம் லாக் பண்ணிட்டு, ஸோ அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணுறாங்க. என்னாச்சு? யாருனா எங்கேயாச்சும் வெயிட் பண்ணி நம்மள பார்த்துட்டு இருக்காங்களா? வாட்ச் பண்ணுறாங்களா? அப்படின்னு டூ வீலர்ல ஒரு பையனெல்லாம் அனுப்பி செக் பண்ணுறாங்க. இதுமாதிரி ரோட்லலாம் யாராச்சும் இருக்காங்களா? பார்த்தியா? அப்படின்ட்டு. யாரும் இல்ல, நீங்க போலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹைவேஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடைலாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அன் டைம்ல. அவங்க கான்டாக்ட் நம்பர் வச்சு கேட்குறாங்க. இது மாதிரி கேட்கும்போது, இல்ல போலீஸ் பெட்ரோல் கூட போயிடுச்சு. நீங்க பயப்படாம வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து அதர்வாவ காமிக்கிறாங்க. ஸோ அதர்வா வந்து தூங்குற மாரி சீன் ஸ்டார்ட்டிங். ஸோ அதர்வா வந்து தூங்கிட்டு இருக்காரு. அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா, டிசி ரோல் பண்ணியிருக்காரு இந்த கேரக்டர்ல போலீஸா. ஸோ அவங்களுக்கு ஒய்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா, வைதேகி. ஓகேங்களா? வைதேகிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தை வந்து அழுகுது. ஸோ போயிட்டு அத வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க வைதேகி வந்து. அப்போ அந்த டைம்ல வந்து அதர்வாவும் கிட்ட வராங்க. ஸோ வைதேகி வந்து பார்த்தீங்கன்னா, அதர்வா கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அன்பா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. பட் ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அத அவாய்ட் பண்றாரு. பட் அந்த ரீசன் என்னங்கிறத வந்து கரெக்ட்டா சொல்ல மாட்றாங்க. ஓகேங்களா? அவர் சொல்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, "கொஞ்ச நாள் போகட்டும். டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா?" அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்ககிட்ட அன்பா இல்ல. பட் அவங்களுக்கு வந்து அது ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. இது மாரி வைதேகியும் சொல்றாங்க. "இது போல நான் லேபர் ரூம் போம்போது கூட என் கூட யாருமே இல்ல தெரியுமா? நான் தனியா போனேன்." அப்படிங்கிறாங்க. அதர்வாவும் வந்து பார்த்தீங்கன்னா, "சரி, நான் மில்லியன் டைம்ஸ் அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்." அப்படிங்கிறாரு. சரி, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல போனா சண்டை இன்னும் பெருசாயிடுமோ அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, சும்மா கால் பண்றாரு. ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க இல்லையா போலீஸ். ஸோ இவர் தான் டிசி இல்ல. ஸோ இது போல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரவுண்ட்ஸ்லாம் எப்படி போகுது? நைட் பேட்ரோல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாரு. அவரு வந்து எல்லாம் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. சரி, ஓகே, நான் வரேன் அப்படின்ட்டு இவரு போறாரு. எப்படின்னா அவங்களா ஃபோன் பண்ண மாரி இவர் வந்து சொல்லிட்டு, "இதோ பார், இதோ பார் கால் வந்துருச்சு. நான் போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளிய கிளம்பிர்றாரு. அப்படி வெளிய கிளம்பி ஒரு ஒரு ஏரியாவுக்கும் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இந்த சைட்லேருந்து ஒரு கும்பல் கிளம்பியிருந்தாங்கல்ல, அந்த கும்பல் வந்து கார்ல போயிட்டுருக்காங்க. போய்க்கிட்டு இருக்கும்போது அந்த பல்லாவரம்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியால வந்து போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துடுறாங்க. இந்த கேங் வந்து போலீஸை பார்த்துட்டு காரை வந்து திருப்பலாங்கும்போது அங்கேயே அந்த பேரிகேட் கிட்ட போயிட்டு கார் இடிச்சு நின்றுச்சு. யாருக்கும் ஒன்றும் ஆகல. பட் போலீஸை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம். ஸோ அந்த கார்லேருந்து எல்லாரும் இறங்கிட்டாங்க. அதில் வந்து ஒரு மெயின் வில்லன் இருக்கான். ஓகேங்களா? அவன் வந்து என்ன பண்ணுறான், இது போல் போலீஸ்க்கு வந்து நான் காசு கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்க. பட் ஆனால் அதில் இருக்கிற ஒரு பிசி அவருக்கு வந்து தெரியுது இவன் வந்து ஒரு ரவுடி அப்படின்ட்டு. ஸோ வந்து ஆனால் அந்த எஸ்ஐ வந்து அதை கண்டுக்க மாட்றாரு. சரி, காசை வாங்கிட்டு நம்ம விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதர்வா வந்து அங்கே வந்துடுறாரு. ஏன்னா அவர் தான் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கார் இல்லையா? அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த மெயின் ரவுடி மட்டும் 3 பேர் வந்தாங்க. ஸோ அவனை மட்டும் நீ கண்டுக்காம நீ மாட்டும் போயிடு அப்படிங்கிறாரு அந்த எஸ்ஐ. அவனும் போயிட்டு அங்கே இருக்கிற ஆட்டோ பின்னாடி நின்றுட்டு இருக்கான். அதர்வா வந்து என்னாச்சு, இவங்க தான் அந்த 2 பேரா அப்படின்லாம் கேட்டுட்டு வாக்கியில் வந்து முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி இங்கே இது ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவரும் கேட்டுட்டு அவ்வளோதானா அப்படின்ட்டு கிளம்ப போவார். அப்போ தான் வந்து அவன் நிற்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு டார்ச் லைட் வாங்கி அடிக்கிறாரு. அவன் என்ன அங்கே நிற்கிறான் அப்படின்னோடனே எஸ்ஐ வந்து சொல்லி சமாளித்து பார்க்குறாரு. இல்லைங்கய்யா, இது மாதிரி நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு வந்தான். நான் டிக்கெட்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனாலும் வந்து அதர்வாக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாகவே கிட்ட போகிறார். கிட்ட போனால் அவன் என்ன பண்ணுறான், ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பித்தோடனே ஓகே, கன்ஃபார்ம் ரைட்டு, இவனை வந்து பிடிக்கணும் அப்படின்ட்டு அங்கேயே பிடிச்சிடுறாரு. பிடிச்சி கொண்டு வந்து நிற்க வச்சு விசாரிக்கிறாங்க. என்ன சொல்லு, என்னென்னலாம் இருக்குது அந்த காரில், என்னென்னலாம் இருக்குது, நிறையா கத்தி அப்புறம் வெப்பன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க. அவ்வளோதானா அப்படிங்கிறாரு. பட் ஆனால் அவங்ககிட்ட இன்னும் ஒரு குட்டி ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் ரிங் ஆனோடனே, இல்லை சார் மறந்துட்டேன் அப்படின்னு எடுத்து வைக்கிறான். ஸோ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீ அட்டன் பண்ணி பேசு. இது போல் வந்து நாங்கள் பிடிச்சோம் அப்படின்லாம் காமிச்சிக்க கூடாது, பட் நீ பேசு அப்படிங்கிறாரு. அவனும் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறான். அப்படி பேசும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நாளைக்கு வந்து திமிங்கலம் வந்து வர சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுக்கோ, அது வந்து உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லி அவன் வந்து இவனை மிரட்டுறான். இவன் நம்ம ரவுடின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஃபோன் பண்ணவன் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இவனை மிரட்டுறான். ஃபோன் பண்ணுவவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குணா. ஓகேங்களா? ஸோ அவன் வந்து இவனை மிரட்டிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அதர்வா கேட்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. இல்லை, இது மாதிரி ஒரு பார்ட்டி வைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனும் பொய் சொல்கிறான். அதர்வாக்கு அது புரியுது. ஸோ அதில் வந்து எஸ்ஐ கிட்ட போயிட்டு ஒரு பாக்கெட்லேருந்து 6000 எடுத்து, ஓ, இந்த 6000க்கு தான் வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணீங்களா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் வந்து இது போல் சரி என்ன பண்ணலாம், இது மாதிரி ஒருத்தன் நம்மளை ஏமாற்றிட்டு பண்ணுறான்னா என்ன பண்ணலான்னு சொல்லி அந்த பிசிகிட்ட கேட்பார். ஐயா, இல்லை ஐயா, நம்ம இது மாதிரிலாம் பண்ணால் என்கவுண்டர் தான் பண்ணணுன்னே அவனுக்கு பயம் வந்துடும். யார், அந்த அக்யூஸ்ட்க்கு. உடனே வந்து அவன் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான். அப்புறம் இவரும் வந்து கேள்வி கேட்குறாரு. சரி, திமிங்கலம்னா யார் அப்படிங்கும்போது அவன் அப்போ தான் சொல்கிறான், இது போல் படாலம் சேகர். படாலம் சேகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் மணிகண்டன்.
அவர் தான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்கார். ஸோ ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். ஆனால் அங்கே இருக்கிற பிசி என்ன சொல்கிறாரு, படாலம் சேகர் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான்யா அப்படிங்கிறாரு. பட் ஆனால் அந்த அக்யூஸ்ட் வந்து இல்லை, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கும்போது அதர்வாக்கு வந்து டவுட் வருது. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயினாக வந்து கபிலன்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி இப்படி இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படிங்கும்போது ஏற்கனவே இருந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து தெளிவாக ஒரு டைரி போட்டு வச்சுருப்பார், ஆர்கே டைரின்ட்டு. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து அந்த கேரக்டரை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் வந்து தெரிஞ்சுக்கிறாரு அந்த படாலம் சேகரை பற்றி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் இருந்தான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு கணேசன் அவன் பேர். ஸோ இவங்க எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்போ வந்து உண்மையாலுமே அவன் உயிரோடு இருக்கான் போல இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜ்க்கு இந்த கேஸை எடுத்துகிட்டு போகணுன்னா இவங்களுடைய அதர்வாவுடைய ஹையர் அஃபிஷியலை போய் பார்க்கணும். ஸோ கமிஷனரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அதர்வா வந்து அவங்க வீட்டுக்கு நேராக போகிறாரு. கமிஷனராக யார் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரானி, டெல்னாஸ் இரானி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனராக ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ கமிஷனருக்கு வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன். அவங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஸோ கௌதம் வாசுதேவ் மேனன் என்ன சொல்கிறாரு, ஸோ நீங்கள் 2 பேரும் கேரி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவங்க பொண்ணை கூப்பிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து ஐஏஎஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஐபிஎஸ். ஸோ அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர்கிட்ட இது போல் சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஓரளவுக்கு க்ளோஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. பட் அவங்க வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. இது போல் இதில் வந்து என் மேலே தான் வந்து ப்ரெஷர் வந்து விழும், நான் தான் வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு. அது வந்து அதர்வாக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆப்பிள் கொண்டு வந்து வைப்பாங்க, அதை கூட அவர் வந்து சாப்பிட மாட்டார், கையில் எடுப்பார். பட் அவங்க இது மாதிரி சொன்னோடனே அவர் கோச்சிக்கிட்டு வச்சுருவார். பட் அதுக்கப்புறமேட்டு ஓகே நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அவருக்கு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு டைரெக்டாக வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி ஓகே, ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கு கணேசனுக்கு ஒருத்தவன் ஃபோன் பண்ணியிருப்பான் இல்லையா, மாட்டின உடனே ஸ்பீக்கரில் பேசியிருப்பாங்க இல்லையா, பண்ணவன் பேர் குணா. ஸோ அந்த குணா வந்து எந்த ஊர் என்ன ஏதுன்னு அப்படி விசாரிக்கும் போது அந்த குணாக்கும் படாலம் சேகர் அவனுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவன் வந்து தேனி. அதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 பேர். ஸோ 5 பேரை செட் பண்ணி இந்த நம்பர் ட்ராக் பண்ணுறது, ஸோ இந்த சைபர் க்ரைம், ஸோ இது மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சு இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் தான் கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டார் இல்லையா அதர்வா. ஸோ வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த காரில் போனவங்களை பிடிச்சி தானே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கூட என்ன பண்ணுறாரு அதர்வா, ஒரு அண்டர் கவரில் ஒருத்தவனை கூட அனுப்புகிறாரு. ஏற்கனவே எஸ்ஐயாக இருந்து அவன் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பான். வேறு யாரும் இல்லை, அவன் என்ன பார்த்திங்கன்னா இந்த பசங்க படத்தில் பாண்டி கேரக்டர் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அவன் தான். அவனை வந்து அண்டர் கவரில் அனுப்பணும் அப்படின்ட்டு அந்த கேங் கூட அந்த சங்கு கணேசன் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயே அவங்க ஆளாக சேர்த்து அனுப்பணும். ஸோ அதான் பிளான். அதே மாதிரி கொண்டாந்து அந்த கேங் கூட லிங்க் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இன்னொரு சைடு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்க யார்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன ஏது அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஒரு நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ வந்து நந்தினி மாதேஷ் அவங்க இதில் நடிச்சிருக்காங்க. நிராலயாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க இது போல் அதர்வாக்கு கால் பண்ணுவாங்க. இது போல் வந்து அந்த சிம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ குணா நம்பர் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அதர்வா என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்துட்ருக்காங்க, அவனை எங்கேயுமே காணோம். குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் இருக்கீங்க, நல்லா பாருங்கள் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. பட் சுற்றி எங்கே பார்த்தாலும் காணோம். பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூமில் இருந்து தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து காயின் சிவான்னு ஒருத்தவனை மிரட்டிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இப்போ இந்த எல்லா கேங்குமே சேர்ந்து படாலம் சேகரை போய் மீட் பண்ணணும். மீட் பண்ணி ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு சென்னை சிட்டியில் யார் யார் எந்தெந்த ஏரியாவை ரூல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இவங்க பிளான். ஸோ அதுக்காக வந்து எல்லாரையும் அந்த பார்ட்டிக்கு ஒரு ஏரியாவில் மெயின் ரவுடி இருப்பாங்க இல்லையா, அவங்கள இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பார்ட்டிக்கு. ஸோ அந்த காயின் சிவா கிட்ட மிரட்டி, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் மிரட்டி, ஸோ பயமுறுத்தி அப்படி போய்கிட்டு இருக்கு அந்த ப்ராசஸ். பட் அந்த சேம் டைம் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒத்துக்க வச்சுக்கிறாங்க. நேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா படாலம் சேகர் போயிடுவார். யார் வீட்டுக்கு, காயின் சிவா வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி மிரட்டிட்டு நீ வர அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு வர்றாரு. அவரும் சரி வரன்றாரு. ஸோ இங்கே குணா வந்து ஃபோன் பேசி முடிச்சாச்சு. குணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் தானே ஃபோன் பேசுகிறாரு. ஸோ யாருடைய பார்வையும் அங்கே போகல. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் கேட் திறக்கிறத கேட்டுட்டு அதர்வா வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு குணாவை வந்து துரத்திக்கிட்டு ஓடுறாரு. குணாவும் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுறான் ஓட முடியாமல். ஸோ அதோட தான் ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ மிச்ச கதை என்னன்ட்டு நான் செகண்ட் எபிசோடில் சொல்கிறேன்.